ஐயா வணக்கம். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, சிங்கப்பூருக்கு நீங்க புதுசா வரப்போறீங்களா? அல்லது வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா, சிங்கப்பூர்ல கஷ்டமான 5 முக்கியமான வேலைகள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது கஷ்டம் மட்டுமல்ல, நீங்க சம்பாரிக்கவும் முடியாது. ஓவர் டைமும் இருக்காது. அதனால தான் இது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்றேன். ஆக மொத்தத்துல சிங்கப்பூர்ல யாரும் கஷ்டப்படாம சம்பளம் குடுக்க போறதில்ல. ஆனா, இந்த வேலை வந்து கஷ்டப்பட்டாலும் அதுக்கான பிரயோஜனம் இருக்காது அப்படிங்கிறனால தான் இத நான் அப்படி சொல்றேன். இது போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுங்க. நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அது எந்த மாதிரியான வேலை அப்படின்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது வந்து சப்ளை கம்பெனி. அது என்ன சப்ளை கம்பெனி அப்படின்னு கேட்டால், ஒரு முதலாளி வந்து ஒரு 10லேருந்து 40, 50 ஒர்க்கரை வந்து அவங்களுடைய பெர்மிட்டில் எடுத்து வச்சுருப்பாங்க. எந்தெந்த கம்பெனிக்கெல்லாம் ஆள் தேவைப்படுதோ அந்தந்த கம்பெனிக்கு வந்து உங்களை சப்ளை பண்ணுவாங்க. அதாவது வேலைக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து சப்ளை கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கம்பெனிக்கு நீங்கள் சப்ளைக்கு போனீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு இவ்வளவு அப்படின்னு ஒரு நல்ல அமௌண்ட்டை நீங்கள் சப்ளைக்கு போகிற கம்பெனி வந்து உங்க முதலாளிக்கு கொடுத்துருவாங்க. ஆனா உங்களுக்கு வந்து பேசிக் வந்து 18 வெள்ளி தான் கொடுத்துருப்பாங்க. 7 மணி வேலை தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம 2 ஹவர் தான் ஓவர் டைம் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கொடுத்ததுனால உங்களை வந்து வேலையை புழிஞ்சு எடுத்துருவாங்க. சரிங்களா? ஆனா உங்களுக்கு வந்து சம்பளமும் கம்மி. ஆனா வேலை வந்து அதிகம். அது மட்டும் இல்லாம இந்த சப்ளை கம்பெனி எல்லாத்துலயுமே 1 லோரி அல்லது 2 லோரி தான் வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு 10 சைட்லேருந்து 20 சைட்டுக்கு உள்ள ஆள ஒரே லோரியில ஏத்திருவாங்க. அதாவது ஒவ்வொரு சைட்டுக்கும் 2 பேரு, 3 பேரு, ஒருத்தரு, 5 பேரு அப்படிங்கிற கணக்குல இருக்கும். அதாவது இந்த மாரியான வேலைக்கு வந்து நீங்க போகும்போது விடியற்காலை 4:30, 5 மணிக்கெல்லாம் நீங்க லோரிய ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். அதாவது நீங்க லோரிய மிஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கும் ஒரு 50லேருந்து 100 வெள்ளி உங்களுடைய சம்பளத்திலயும் கட் பண்ணிருவாங்க. இந்த மாதிரியான கம்பெனிகள் இருக்கு. ஆனா, உங்களுக்கு வேலை 8 மணிக்கு தான். இருந்தாலும் உங்களோட நெறைய பேர வந்து வேற வேற சைட்டுக்கு எடுத்துட்டு போறதுனால, சீக்கிரமே எடுத்துக்கிட்டு போயிட்டு, ஒரு சில நேரம் உங்களுக்கு சைட்டு பக்கத்துல இருந்துச்சுன்னா 6, 6:30க்கெல்லாம் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. ஒரு சில நேரம் வந்து சைட்டுக்கு உள்ளார உங்கள விடல, கேட்டு தொறக்கல அப்படின்னா, வெளியிலேயே பார்க்கு, வெளியில உள்ள பொட்டல் அந்த மாரி இடத்துகள்ல உட்காந்துருக்கணும், படுத்திருக்கிற மாரி இருக்கும், அல்லது காத்துக்கிட்டு இருக்க மாரி இருக்கும். சப்ளை கம்பெனில இது ஒரு பெரிய தலைவலி. ஒரு சில நேரத்துல வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு வேற யாருக்காவது வேற சைட்ல 9 மணி வேலை, 10 மணி வேலைன்னா அவங்களையும் கூட்டிக்கிட்டு வந்து தான் கடைசியில வந்து உங்களை எடுப்பாங்க. ஒருவேளை நீங்க 7 மணி வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களை சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போக மாட்டாங்க. அவங்கள கூட்டிக்கிட்டு போகையில தான் கடைசியா உங்கள வந்து எடுத்துக்கிட்டு உங்களுடைய ரூமுக்கு போவாங்க. அந்த மாரி போகும்போது 10 மணி, 11 மணி கூட ஆயிரும். ஆனா உங்களுக்கு வந்து ஓவர் டைம் கிடையாது. அதே 2 ஹவர் தான் ஓவர் டைம். இந்த மாரி இருக்கிறனால தான் இந்த சப்ளை கம்பெனில வந்து வேலையும் கஷ்டமா இருக்கும், சம்பாதிக்கவும் முடியாது அப்படின்னு நம்முடைய நண்பர்கள் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த சப்ளை கம்பெனிலே இன்னொரு விதம் இருக்குது. அதாவது எம்ஆர்டி பஸ்ஸை ஃபாலோ பண்ணுறது. அதாவது பஸ் காசு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ட்ரெயினில் போகிறதுனாலும் போகலாம், அல்லது பஸ்ஸில் போகிறதுனாலும் போகலாம். லோரி உங்களுக்கு வந்து வராது. காலையில் நீங்கள் எம்ஆர்டியை ஃபாலோ பண்ணி வேலைக்கு போயிட்டு சாயந்தரமாக அதே மாதிரி எம்ஆர்டியோ பஸ்ஸையோ ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். இது ஒரு டைப்பு சப்ளை கம்பெனியில். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சப்ளை கம்பெனியை பொறுத்த வரைக்கும் காலையிலே நீங்கள் சீக்கிரமாக எந்திரிக்கணும். ஆனால் வீட்டுக்கு போகிறது வந்து லேட்டாக தான் போகணும். உங்களுடைய தூக்கம் வந்து 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் தான் தூங்க முடியும். அவ்வளோ கஷ்டம். வேலையும் கஷ்டம், சம்பாதிக்கவும் முடியாது, தூக்கமும் இருக்காது. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க. ஒருவேளை இந்த மாதிரி கம்பெனிக்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை விசாரிச்சுக்கிட்டு வர்றதுன்னா நீங்கள் வாங்க. நான் என்னுடைய கருத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வர்றது வராதோ உங்களுடைய விருப்பம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய வேலை என்ன அப்படின்னு கேட்டால் புல்லு வெட்டுற வேலை. இந்த மாதிரியான புல்லு வெட்டுற வேலை உள்ள கம்பெனிக்கு நீங்கள் வரும்போது ஓவர் டைமும் அதிகமும் இருக்காது. வேலை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக சிங்கப்பூரில் வேலை கஷ்டம்தான். யாரும் வந்து கஷ்டப்படாமல் காசை தூக்கி கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இது வந்து மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஒன்றுக்கு இருக்கிறது கூட இடம் இருக்காது. ஒன்றுக்கு இருக்கிறது கூட உங்களுக்கு டைமும் இருக்காது. சாப்பிட்றதும் எங்கனையாவது ஒரு இடத்துல மரத்துக்கு கீழே உட்காந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து தான் சாப்பிட்ற மாதிரியான இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓவர் டைம் இருக்காது. காலையில் 7 மணிக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா சாயந்தரம் 7 மணி வரைக்கும் கூட வேலை இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து சம்பளமும் ரொம்ப ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோவை ஒரு 1 நிமிஷம் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த புல்லு வெட்டுற வேலையை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்.
இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புல்லு வெட்டுற வேலைக்கு வந்து ஒரு மிஷின நீங்க தோள்லயே பொழுதன்னைக்கு மாட்டியிருக்கணும். இந்த மிஷினோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 12லேருந்து 15 கிலோ வரைக்கும் இருக்கும். பொழுதன்னைக்கு நீங்க தோள்லயே சுமந்துக்கிட்டு, ஒரு பெரிய ராடு மாரி இருக்கும். அத கையில புடிச்சுக்கிட்டு இந்த மாரி ஆட்டி, ஆட்டி நீங்க வந்து புல்லு வெட்டணும். அந்த மாரி வெட்டும்போது சாயந்தரம் நீங்க ரூமுக்கு போகையில அந்த கை வலி வந்து பெண்டு கலண்டுரும். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம இப்டி இப்டி நீங்க தானாப்படியா விசிறி வெட்ட முடியாது. அந்த புல்லு வெட்டுறதும் ஓரளவுக்கு மட்டப்படுத்தி வெட்டி குடுக்கணும். சரிங்களா? புல்லு வெட்டுறவங்களுக்கு தெரியும். அதாவது அவங்க புல்லு வெட்டையிலே இப்டி மட்டமா வந்து வெட்டி சைஸ் பண்ணி தான் வெட்டி குடுக்கணும். அது மட்டும் இல்லாம, மழை வந்துச்சுன்னு வைங்க, அவங்களுக்கு ஒளியிறதுக்கு கூட இடம் இருக்காது. ஏன்னா, ஒரு பொட்டல்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த பொட்டல்ல போய் இங்கேருந்து அங்க வரைக்கும் இன்னைக்குள்ள நீ அத வெட்டிட்டு வா அப்டின்னு சொல்லிருவாங்க. அந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் கூட நிக்காம வெட்டுனா மட்டும் தான் அவங்களுடைய டார்கெட்ட வந்து அவங்க வந்து முடிக்க முடியும். சரிங்களா? நெறைய ஆண்கள் வந்து அவங்க கஷ்டப்படுறத வந்து தங்களுடைய வீட்டுக்கு வந்து சொல்றதே இல்ல. "என்னப்பா வேல பார்க்குற? புல்லு வெட்டுற வேல" அப்டின்னா, "ஏதோ ஒரு கம்பெனில வேல பார்ப்பாங்க போல" அப்படின்னு தான் நாம நெனச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா, அதோட கஷ்டம் வந்து அத நேர்ல பார்த்தா தான் தெரியும். இதுக்கும் ஏஜென்ட் காசு எவ்வளவு வாங்குவான்னு கேட்டா, இதுக்கும் 4,500,000 5,00,000 வரைக்கும் கொஞ்சம் கூட கூசாம கேட்கறாங்க. ஆனா, அந்த வேலை எவ்வளோ கஷ்டம், ஓவர் டைம் இருக்காது. அது மட்டும் இல்லாம, அங்க எவ்வளோ கஷ்டத்த அவங்க வந்து எதிர்நோக்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம இந்த ஏஜென்ட்டும் காச வாங்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புல்லு வெட்டுற கம்பெனில சாப்பாட்டையும் கூட ரெஸ்ட் குடுக்க மாட்டாங்க. சாப்பிட்ட உடனே வந்து வேலை பார்க்குற மாரி இருக்கும். ஏன்னு கேட்டா, அவங்களுடைய வேலை வந்து வெட்ட வெளியில தான். மழை வந்துச்சுன்னா வேலை இருக்காது. ஒரு வேள நீங்க ஹால்ஃப் டே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஹால்ஃப் டேக்கு மேல மழை வந்துருச்சுன்னா, ஒரு சில நேரம் ஹால்ஃப் டே தான் உங்களுக்கு வந்து சைன் பண்ணுவாங்க. அந்த ஹால்ஃப் டேய கழிச்சுருவாங்க. அதனால தான் காலையில 7 மணிக்கு வந்து வேலைய ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. சாப்பாட்டு டைம் வேலை இருக்கும். அது மட்டும் இல்லாம சாயங்காலம் 7 மணி வரைக்கும் வேலை பார்க்க சொல்லுவாங்க. உங்களுக்கு 2 ஹவர் தான் ஓவர் டைம் குடுப்பாங்க. ஒரு சில நேரம் வந்து இந்த மாதிரி மழை வந்துரும் அப்படிங்கிறனால தான் காலையில 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. சிங்கப்பூர பொறுத்தவரைக்கும் காலையில 7 மணிக்கெல்லாம் கடுமையான பனி இருக்கும். அதாவது நைட்டும் கடுமையான பனி இருக்கும். மத்தியானம் சரியான வெயில் அடிக்கும். நைட் வந்து மழை பெய்யும். மதிய நேரத்தில கூட திடீர்னு மழை பெய்யும். சரிங்களா? சிங்கப்பூரோட கிளைமேட் அப்படி எப்ப மழை பெய்யும், வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த மாதிரி மழையிலயும், வெயில்லயும் கஷ்டப்பட்டு அவங்க உழைச்சு வீட்டுக்கு அனுப்புற காசுல தான் நீங்க வந்து சாப்பிடுறீங்க, பண்றீங்க. அதனால உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய அப்பாவோ இந்த மாரி காசு அனுப்புனாங்க அப்படின்னா, அத அனாவசிய செலவு பண்ணாம அத சிக்கனப்படுத்துறதுக்கு நீங்க வந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வேலைக்கு நீங்க ஏதாவது ரெடி பண்றீங்க அப்படின்னா, ஒரு தடவைக்கு 2 தடவ நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு வர்றதுன்னா அது உங்களுடைய விருப்பம். இதுல 3வது இடத்துல இருக்கக்கூடிய வேலை வந்து பிரேக்கர் அடிக்கிற வேலை. நீங்க நினைப்பீங்க, சிங்கப்பூர் வந்து வளர்ந்த நாடு. அதுலலாமா ஆளு வச்சு உடைக்க போறாங்க. பெரிய பெரிய மிஷின வச்சு தான் உடைப்பாங்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா, பெரிய பெரிய மிஷினு போக முடியாத இடத்துகள்ல நம்ம கையில பிரேக்கர வச்சு தான் உடைக்கிற மாரி இருக்கும். இத நல்லா ஞாபகம் பண்ணி வச்சுங்க. அதாவது ஒரு கடைய ரினோவேஷன் பண்ணணும். ஒரு 10 வீடு இருக்கிற இடத்துல ஒரு வீட மட்டும் ரினோவேஷன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கையால தான் உடைச்சு அதையெல்லாம் செஞ்சு குடுக்கணும். ஒரு சில நேரம் வந்து இந்த பைலிங்னு சொல்லுவாங்க. பில்டிங் கட்டுறதுக்கு வந்து இந்த அஸ்திவாரம் போடுவாங்கல்ல, பெரிய தூண். அந்த மாரி தூணுகள நெறைய இடத்துல பார்த்தோம்னா கையால தான் உடைப்பாங்க. அதாவது பெரிய மிஷினை வச்சு பெருசாக உடைக்க வேண்டிய இடத்துகளில் உடைக்கலாம். ஆனால் துல்லியமாக நமக்கு தேவையானதை உடைக்கணும் அப்படின்னா நம்ம கையால் தான் பிரேக்கரை வச்சு உடைக்கணும். இந்த மாதிரி உடைக்கும் போது அவங்க கண்டினியூவாக உடைப்பாங்க. டீ குடிக்கிற நேரம், சாப்பாட்டு டைம் தவிர்த்து கண்டினியூவாக அவங்க பிரேக் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் நைட் படுக்கும்போது கூட அவங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் இருக்கிறத நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க உடைக்கும் போது போகக்கூடிய தூசி வந்து ஆஸ்துமா வர்றது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரேக்கர் அடிக்கிற கம்பெனியில் முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், அதாவது நீங்கள் காதை ஒழுங்காக பாதுகாக்கலை, அந்த ஏர் பிளக்கை ஒழுங்காக வைக்கலை அப்படின்னா உங்களுக்கு காது செவிடாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிரேக்கர் அடிக்கும்போது சவுண்டு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முறையாக அந்த மாஸ்க்கு, ரெஸ்பிரேட்டர் மாஸ்க்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா கெமிக்கல் மாஸ்க்னு சொல்லுவாங்க, அந்த மாஸ்க் போட்டிங்கனாவே அந்த பவுடர் வந்து உள்ளே போகாது. அப்படி நீங்கள் ஒழுங்காக பராமரிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த பவுடர் எல்லாம் போய் உங்களுக்கு ஆஸ்துமா வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது, கேன்சர் வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடைக்கும் போது ஏதாவது பிசுறு வந்து கண்ணில் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால கண்ணாடி போட்டு தான் நீங்கள் அவசியம் பிரேக்கர் அடிக்கணும். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும்.
கண்டினியூவாக அவங்க பிரேக்கர் அடிப்பாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு முடிச்சே ஆகணும் அப்படின்னு டார்கெட் இருக்கும். அவங்க கோப்பிட்டையும் எடுக்காமல் நிற்காமல் அடித்தா மட்டும்தான் அந்த டார்கெட்டை முடிக்க முடியும். இதை முடிச்சின்னா உனக்கு இத்தனை மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அவங்க கண்டினியூவாக பிரேக்கர் அடிப்பாங்க. அந்த மாதிரி அடிக்கும்போது வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கும்போது கூட அவங்களுடைய உடம்பு வந்து வைப்ரேஷன் ஆகிறத நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அதே போல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் பிரேக்கர் அடிக்கும்போது வரும். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் 4வது இடத்துல இருக்கிறது வந்து கேபிள் இழுக்கிற வேலை. நீங்கள் நினைப்பீங்க சிங்கப்பூர் வளர்ந்த நாடு, கேபிள் இழுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்காது, பெரிய பெரிய மிஷின் வச்சுருப்பாங்க, நம்ம போய் சொகுசாக ஓட்டிடலாம். ஆனால் அதுதான் தவறு. அதாவது பெரிய பெரிய மிஷினை வச்சு இழுக்கக்கூடிய இடங்களில் வந்து அவங்க இழுத்துருவாங்க. ஒரு சில முக்கியமான இடங்களில் வந்து நம்ம கையால் தான் நாமளே இழுக்கிற மாதிரி இருக்கும். கேபிள்லாம் இவ்வளோ மொத்தமாக இருக்கும். நம்ம தோள்பட்டை வழியாக அப்படி கையில் தான் இழுத்து கொண்டு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இழுக்கும்போது சாப்பிட்ட சோறு ஒரு 5 நிமிஷத்துலேயே செரிச்சு போயிடும். ஏன்னா அவ்வளோ கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் வந்து கால்வாய்க்குள்ளே தான் நீங்கள் கேபிள் இழுத்து கொண்டு போகணும். பெரும்பாலும் சிங்கப்பூரில் வந்து இந்த கால்வாய்க்குள்ளே தான் அதிகமாக கேபிள்லாம் போகும். அந்த மாதிரி கேபிளை இழுத்துட்டு போகும்போது ஒரு சில கால்வாய் வந்து ரொம்ப உயரமாக இருக்கும், நீங்கள் நடந்துக்கிட்டே போகலாம். ஒரு சில கால்வாய் வந்து இவ்வளோ உயரம் தான் இருக்கும். அதில் வந்து நீங்கள் தவந்துக்கிட்டே போய் தான் நீங்கள் வந்து கேபிளை இழுத்துட்டு கொண்டு போகிற மாதிரிலாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல வந்து ஓப்பன் பிளேஸில் தான் வந்து மண்ணை தோண்டி அதுக்குள்ள வந்து கேபிளை பதிச்சு கொண்டு போவாங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் கேபிளை வந்து நீங்கள் மேலே பார்க்க முடியாது. எல்லாமே பூமிக்கு அடியில் தான் போகும். ஒரு குறிப்பிட்ட ஆழம் வரைக்கும் மண்ணை தோண்டி அதுக்குள்ளே தான் கேபிளை இழுத்து கொண்டு போவாங்க. அதாவது இந்த மாதிரி ஆழமான இடத்துல மண்ணை தோண்டி கேபிளை இழுத்துட்டு போகும்போது சரியாக நீங்கள் ப்ராப்பராக பாதுகாப்பாக நீங்கள் வந்து பலகையோ அல்லது ஸ்டீல் பிளேட்டோ போடாமல் இருந்தாலும் மண் சரிகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு ஆபத்தும் இந்த வேலையில் இருக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த சகதிக்குள்ளே தான் நீங்கள் வந்து கேபிளை இழுத்தே கொண்டுட்டு போகணும். ஒரு சில இடத்துகளில் வந்து இந்த ஜேசிபி அல்லது மினி ஜேசிபியை வச்சு இழுப்பாங்க. அந்த மினி ஜேசிபி போக முடியாத இடங்கள்ல எல்லாமே, மெயினான இடங்கள்ல எல்லாமே நீங்கள் தான் கையால் இழுத்து கொண்டு வர மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சுன்னா உங்களுக்கு வந்து வேலை இருக்காது. கால்வாய் ஃபுல்லாக தண்ணி வந்துடும். 5 மணியோட வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அதிகபட்ச நேரம் வந்து உங்களுக்கு வந்து ஓவர் டைம் இருக்காது. மழை பெய்யும். அது மட்டும் இல்லாமல் 7 மணிக்கு மேலே வேலை பார்க்க முடியாது. ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓவர் டைம் கொடுத்து அதை பார்த்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலே வந்து ஒரு சில கம்பெனிகள் வந்து நல்ல ஓவர் டைம் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது. ஆனால் ஒரு சில கம்பெனியில் வந்து ஓவர் டைமும் அதே மாதிரி 7 மணியோட வீட்டுக்கு போக சொல்கிற கம்பெனிகள் இருக்குது. ஆனால் இந்த வேலை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒருவேளை இந்த கேபிள் இருக்கிற கம்பெனியில் யார் வேலை பார்த்தீங்க, இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கும் ஏஜென்ட் வந்து கொஞ்சமெல்லாம் காசு வாங்குறது இல்லை. மனசாட்சியே இல்லாமல் அவங்களும் 4.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. சரிங்களா? ஆனால் அந்த காசு எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் 5வது இடத்துல இருக்கக்கூடிய வேலை என்ன அப்படின்னு கேட்டால் ஷிப்யார்டு வேலை. அது என்ன ஷிப்யார்டு அப்படின்னு கேட்டால் கப்பல் பட்டறை. அதாவது பெரும்பாலும் தீவுக்குள்ளே தான், நடுக்கடலுக்குள்ளே தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சேஃப்டி தான், பயப்பட தேவையில்லை. ஆனால் இதுக்கு வந்து சம்பளம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை விட இதுக்கு கம்மியாக தான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து உங்களுக்கு 18 வெள்ளி கொடுக்குறாங்கன்னா இதில் வந்து 16 வெள்ளி தான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவர் டைமும் அதிகமாக இருக்காது. அதாவது தீவுக்குள்ளே இருக்கிறனால, தீவுக்குள்ளே வேலை பார்க்குறதுனால கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓவர் டைம் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் நிறைய பேர் ஷிப்யார்டு வந்தாங்கன்னா அவங்க எப்படியாவது கம்பெனியில் லெட்ரு வாங்கி டெஸ்ட் அடித்து கன்ஸ்ட்ரக்ஷனில் ஊருக்கு போயிட்டு வந்து மாறிக்கிடுவாங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியும். ஆனால் அந்த ஷிப்யார்டு வேலையில் வந்து பெரும்பாலும் வந்து அந்த கப்பலுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, கப்பலை வந்து பழுது பார்க்குறது, கப்பல் சம்பந்தமான வேலை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயில் கம்பெனி, கேஸ் கம்பெனி அந்த மாதிரி வேலைக்கு தான் இந்த ஷிப்யார்டு பெர்மிட்டில் வந்து எடுப்பாங்க. அதாவது டெஸ்ட் அடிக்காமல் சிங்கப்பூருக்கு வரக்கூடிய வேலை. இதுலேயும் வந்து வேலை ஈஸியெல்லாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நல்ல கம்பெனி வந்து அமைஞ்சு அப்படின்னா அதில் வந்து ஓவர் டைம் இருக்கும். நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் 100க்கு 90% வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் ஷிப்யார்டில் வேலை பார்த்தவங்க நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சுன்னா உங்களை வந்து வேலை பார்க்க விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் நடுக்கடலுக்குள்ளே வந்து இடிகள் அதிகமாக இடிக்கும், மின்னல்கள் தாக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறனால மழை பெஞ்சுனாவே உங்களுக்கு வந்து ஒரு அபாய சங்கு மாதிரி ஒரு அபாய ஒலி எழுப்பிடுவாங்க. அந்த மாதிரி அபாய ஒலி எழுப்புன உடனே நீங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு வந்து அவசியம் வந்துடணும். அது மட்டும் இல்லாமல் ஷிப்யார்டில் வந்து சேஃப்டியை வந்து நிறையா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வேலை பார்க்குறவங்கள நான் பார்த்துருக்கேன். அவங்க தோளில் ஹார்னஸ் இருக்கும், என்னமோ மைக் மாதிரி இருக்கும். அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ வரைக்கும் அவங்க தோளில் சுமந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அது பொழுது அன்னைக்கு போட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபுல்லாக ஒரே ட்ரெஸ்ஸாக போட்டிருப்பாங்க. நம்ம சட்டை தனியாக பேண்ட் தனியாக போட்டிருப்போம். ஆனால் அந்த ஷிப்யார்டில் வேலை பார்க்குறவங்க வந்து அது முழுசாக ஒரே ட்ரெஸ்ஸாக போட்டிருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க வேலை பார்க்கும்போது எதுவும் சிக்கிறதுக்கோ அல்லது ஃபயர் ஆகுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது
அப்படின்ட்டு அவங்களுக்கு மொத்தமாக ஒரே ட்ரெஸ்ஸாக வந்து கொடுத்துருவாங்க. நிறைய பேருக்கு தெரியும். இதுக்கும் ஏஜெண்ட் வந்து கம்மியாலாம் வாங்குறது இல்ல. 3,00,000லேருந்து 4,00,000 வரைக்கும் வாங்குறாங்க. அது நம்மளுடைய லக்க பொறுத்து. ஏதாவது கம்பெனி நல்லா அமைஞ்சு அப்படின்னா நல்லா ஓவர் டயம் இருக்கும். நம்மளுடைய லைஃப் செட்டில் ஆயிரும். ஏதாவது ஒரு பொசிஷனுக்கு வந்து. அப்படி இல்ல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாராவது சிங்கப்பூர் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாரி வேலை உங்களுக்கு வந்து புடிச்சிருந்துச்சுன்னா வாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, வேற ஏதாவது மாற்று வழிய ஏற்படுத்திக்கிட்டு, வேற வேலைக்கு வர்றது மாரி பார்த்துக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாரி ட்ரை பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான அப்டேட்டுகள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நம்ம சேனலுக்கு ஏதாவது நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.